இன்றைக்கி ஒரு சூப்பரான முருங்கைக்காய் பொடி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இது வந்து நான் என்னோடய குழந்தைங்களுக்கு இப்படி தான் நான் செஞ்சு கொடுப்பேன். இது வந்து எங்கள் மரத்துலேயே காய்ச்ச முருங்கைக்காய். கொஞ்சம் அதிகமாக இருந்ததால் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்குவேன். அப்பப்போ அவசரத்துக்கு எடுத்து டக்குன்னு போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அதில் ஃபஸ்ட்டு தோல் வந்து நல்லா சீவிக்கணுங்க. ஏன்னா தோலோடு காய வச்சு அரைக்குள்ளே மிக்ஸி ஜாரில் போட்டால் ஒழுங்காக வந்து அரையாது. அதனால தான் சொல்லிட்டு அது வந்து ரொம்ப மொத்தமாக இருக்கும்ல, காஞ்ச உடனே ரொம்ப ஹார்ட் ஆகிடுங்க. அதனால தோலெல்லாம் சேர்த்திட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க அரைக்கிறப்ப. அதனால தான் எல்லா தோலையும் நல்லாவே சேர்த்திட்டு அதை வந்து குட்டி குட்டியாக அரியணுங்க. ஏன்னா பெருசாக அரைஞ்சால் அதுவுமே ஏன்னா காஞ்ச பிறகு அது ரொம்பவே முருங்கைக்காய் வந்து ஹார்டாக இருக்குங்க. அதனால தான் வந்து அதை வந்து குட்டி குட்டியாக அரிஞ்சிக்கணும். பெருசு பெருசாக அரிஞ்சால் வந்து அது வந்து நல்லா அரையாதுங்க. அதனால தான் காயறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் குட்டி குட்டியாக அரிஞ்சால் வந்து சீக்கிரமாகவே காஞ்சிரும். இப்போ மிஷினில் கொடுத்து நம்ம அரைக்கிற மாதிரி இருந்தால் நம்ம பெருசு பெருசாக இருக்கலாங்க. ஏன்னா மிஷினில் வந்து அரைஞ்சிரும். ஆனால் மிக்சியில் அரைக்குள்ளே தோல் சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக அரைச்சாதாங்க அது வந்து அரையும். இல்லைன்னா வந்து அரையாது. பாதி தான் அப்படியே இருக்கும். இல்லை மிக்சியில் அப்படியே மாட்டிக்கும். நான் ஃபஸ்ட்டு ஒரு டைம் அந்த மாதிரி தான் கொஞ்சம் முழுசாக போட்டு ஒழுங்காகவே அரையில. அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால தான் இந்த டைம் ஃபுல்லாகவே குட்டி குட்டியாக எல்லாம் அரிஞ்சு வச்சுட்டேங்க. ஒரு 2 நாள் வந்து மெத்தையில் போய்ட்டு காய வச்சேன். நல்லாவே காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபுல் ஸ்பீடில் வச்சு நல்லாவே அரைச்சிக்கணுங்க. அது வந்து 2, 3 டைம் நல்லா திறந்து பார்த்துட்டு நல்லாவே ஃபுல் ஸ்பீடில் வச்சு நல்லா பொடி பொடியாக நல்லா தூள் ஆகிற அளவுக்கு அரைச்சிக்கணும். அப்படின்னா தான் வந்து அது சளிச்சு தாங்க யூஸ் பண்ணணும். அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் திப்பி மாதிரி நிறையவே வரும். அதனால் நல்லாவே சளிச்சு அப்புறம் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டா அது வந்து எவ்வளோ நாள் ஆனாலும் கெடாதுங்க. நான் வந்து எங்கள் வீட்டிலே மரம் இருக்கிறதால அடிக்கடி செஞ்சுக்கோங்க. ஆனால் கம்மியாக தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன அதிகமாக நீங்கள் எடுத்து கூட வச்சுக்கலாம். ஒரு 2, 3 மாதத்துக்கு ஆகிற மாதிரி கூட மிஷினில் வச்சு கொடுத்து கூட அரைச்சி வச்சுக்கலாம்.